தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்ப நம்ம என்ன பேச போறோம்னா, பாரதிய ஜனதா கட்சியோட முக்கியமான கொள்கையில ஒண்ணு ஏகாத்ம மானவ தர்ஷன். அதுல ஒரு முக்கியமான பகுதி என்னன்னா, நமது முன்னோர்களோட பெருமைகளை நமது சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அதுக்கு உதாரணமா நான் இப்ப அயராதீஸ்வரர் கோயிலோட பிரகாரத்துல நின்னுட்டு இருக்கேன். அதுல நம்ம முன்னோர்களோட அறிவியல் அறிவு, கணித அறிவுக்கான சாட்சியான ஒரு விஷயத்த உங்ககிட்ட பகிர போறேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா, ஒரே கல்லால செஞ்ச ஒரு சிற்பம் இருக்கு. இந்த சிற்பம் ஒரே கல்லால செய்யப்பட்டது. ஆனா 2 வகையான உருவங்கள் இருக்கு. ஒண்ணு நந்திகேஸ்வரர் உருவம் வருது. இன்னொன்னு கணபதி, யானை பகவானோட உருவமும் இருக்கு. இப்ப இந்த இடத்த மறைச்சுக்கிட்டோம்னா, இந்த ஏரியா நந்திகேஸ்வரர். இப்ப இந்த சைடு வந்து இந்த பாகம் ஃபுல்லா யானை. சோ இதுல என்ன ஏகாத்ம மானவ தர்ஷன்னா என்னன்னா, இந்த விஷயங்கள பண்ணது 1000 வருஷத்துக்கு முன்னாடி. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் கிட்ட ஒரு கணித அறிவோ, ஒரு அறிவியல் அறிவோ இல்லாம இந்த விஷயங்கள பண்ணவே முடியாது. இது கூட சேர்ந்து ஒரு கலைநய அறிவும் இருந்திருக்கணும். அந்த விஷயங்கள் இருந்ததுனால தான் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு சிற்பங்கள நம்ம முன்னோர்களால செய்ய முடியுது. ஆனா நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம் பாடத்திட்டத்துல? வெள்ளைக்காரங்க தான் எல்லாம் சொல்லிக் குடுத்தாங்க. அந்நியர்கள் தான் நமக்கு நாகரிகத்தையே சொல்லிக் குடுத்தாங்கன்னு படிக்கிறோம். ஆனா நம்ம குழந்தைங்ககிட்ட இனிமே என்ன பண்ணணும்னா, நம்ம முன்னோர்கள் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளவு திறமையா இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்துல அந்நியர்கள் எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னா, நாடோடிகளா இருந்திருக்காங்க அப்படின்னு கொண்டு போய் சேர்த்தோம்னா, அதை படிக்கிற நம்ம சந்ததிகள் நாளைக்கு நம்ம முன்னோர்கள் மாரியே உலகின் விஸ்வகுருவா பாரதத்தை கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் வரும். நம்ம நாடும் மோடி ஐயா நினைக்கிற மாதிரி உலகின் விஸ்வகுருவா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதை எல்லாரும் நம்ம சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.